ஜெயலலிதாவின் அன்பை பெற்ற சார் தனபாலுக்கு எடப்பாடி சீட்டு கொடுக்கல இந்த தடவை. என்ன காரணமோ என்ன ப்ரெஷரோ தெரில. ஆனால் இவருக்கு இந்த மாதிரி விசுவாசிகளுக்கு சீட்டு கொடுக்கல எடப்பாடி. ஆனால் நேற்று கட்சிக்கு வந்தாங்க பாருங்கள், இவர் மார்ட்டினோட மனைவி, அவருக்கு லால்குடியில் சீட்டு கொடுத்துட்டாரு எடப்பாடி. நாங்கள் லால்குடியில் எனக்கு களமிறங்க கொடுத்துருக்குறாங்க வேட்பாளராக. பணக்காரர்களுக்கு தான் மரியாதை, விசுவாசத்துக்கு எங்கே மரியாதை? ஆக இப்போ மார்ட்டின் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பையன் அவரே கட்சியை ஆரம்பித்து என்ஆர் காங்கிரஸோட பிஜேபியோட கூட்டணி வச்சு அவரே நிற்கிறார். 2 சீட்டு அவர் எம்எல்ஏக்கு நிற்கிறார். இந்த பக்கம் மருமகன் மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுன் அது விஜய் கட்சியில் வில்லிவாக்கத்தில் நிற்கிறார். இந்த பக்கம் மார்ட்டினுடைய மனைவி அவங்க அதிமுகவில் லால்குடியில் நிற்கிறாங்க. ஆக குடும்பமே சீட்டை வாங்கிட்டாங்க. அப்போ பணம் இருந்தால் அரசியல் உங்களை தேடி வருங்கிறதுக்கு இது ஒரு மார்ட்டின் கருணாநிதி ஆதரவாளர் திமுக, இவங்க 3 பேர் வாங்கிட்டாங்க. இப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா ஸ்டாலின் ஒன்று ஒரு சீட்டு கொடுத்துருப்பார். ஸ்டாலின் தான் போகிற வரவனுக்கெல்லாம் சீட்டு, கருணாசாமி தான் அப்போ ஒரு சீட்டு. நீங்கள் இந்த கட்சியை கேள்விப்பட்ட அதை எல்லாத்துக்கும் ஒரு சீட்டு, அதான் எல்லாம் தோக்க போகிறது தானே அப்படின்னு கொடுத்து இந்த மார்ட்டின் நினச்சா கூட வாங்கியிருக்கலாம். அது இப்படி ஆக மார்ட்டினின் மனைவிக்கும் சீட்டு கிடச்சி போச்சு. அதுக்கடுத்தது கௌதமின்னு ஒரு நடிகை, அவங்க பிஜேபியில் இருந்தாங்க. அவங்க ஏடிஎம்கேல சேரணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ எடப்பாடிகிட்ட போனாங்க. போய் என்ன சொன்னாங்க, சார் நான் ஏடிஎம்கேல சேரணும், எனக்கு கொஞ்சம் பொதுமக்களுக்கு ஒரு தொண்டு செய்யணுங்கிற ஒரு உணர்வு அடிப்படையிலே உண்டு. நான் ராஜபாளையம் இருக்க அந்த தொகுதியில் நான் நிற்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு சீட்டு கொடுக்குறதா இருந்தால் நான் கட்சியில் சேரேன். என்னம்மா இப்படி கேட்டீங்க, உங்களை மாதிரி பெண்கள்லாம் வரணுமா, நான் உறுதியாக சீட்டு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொன்னார் எடப்பாடி. அதை இது பண்ணி இந்த 2 வருஷமாக இங்கே தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷமாக ஒவ்வொரு இடமா போய் கரெக்டாக பார்த்தாங்க. எடப்பாடி அந்த சீட்டை ஜான் பாண்டியன்னு கூட்டணி கட்சி கொடுத்துட்டார். இப்போ போகிறாங்கன்னா எடப்பாடி பார்க்கவே மாட்டேங்கிறாராம். அப்படியே வெறுத்து போயிட்டாங்க. எதுக்கு சொல்லணும், அவங்க ஒரு சினிமா நடிகை, பிரபலமாக இருந்தவங்க, மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு வராங்க. அந்த தொகுதி இது பண்ணால் இல்லைம்மா, அந்த தொகுதி வேறு ஆள் கொடுத்தாச்சுமான்னு சொல்லிட வேண்டியது தானே. இல்லை ஜான் பாண்டியன் அவருக்கு எல்லா இடமும் செல்வாக்கு இருக்குது, ராம்நாட்டில் இருக்குது, திருநெல்வேலியில் செல்வாக்கு இருக்குது, அவர் இங்கே நின்னாலும் ஜெயிப்பார், தென்காசி அந்த மாதிரி கொடுங்களேன். அந்த அம்மா பாவம் கேட்டவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. அவங்க பாஜகவில் வேறு ரொம்ப நாள் இருந்தாங்களே, அவங்கள நிலவரிப்பு பண்ணி விட்டான் திமுககாரன், அவங்கள நிலத்தை பிடிங்கிட்டு விட்டான். அவங்க பாவம் இதுக்கு போய் இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் கோர்ட்லாம் போய் நிலத்தை மீட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு புற்றுநோய் வேறு இருக்குது. அவங்களுக்கு அவங்க கணவரோடையும் இல்லை, அவருடைய மகளோட தனியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும்.